வந்து வெங்காயம் வாங்க போகிறோம். அவங்க ஏற்கனவே பறிச்சு போட்டிருப்பாங்க கேட்டிங்களா? இங்கே பாருங்க, இதெல்லாம் தோண்டி விட்டு தான் அப்படியே இருக்கு பாருங்களேன். அந்த மாதிரி இந்த வெங்காயம் எடுக்கும்போது கொஞ்சம் ஒரு மீடியம் சைஸ் எடுத்துக்கணும். சோத்த வெங்காயம், ரெட் ஆனியன். எடுத்து பிடிச்சின் அன்பு வணக்கம். ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்களா? சூப்பராக இருப்பீங்க நம்புறேன். நான் எல்லாம் சூப்பராக இருக்கேன். மக்களே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக குரல் போயிருச்சுது கேட்டிங்களா? எப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்றைக்கி வந்து சூப்பரான நாள். இன்றைக்கி நாங்கள் வந்து இப்போ வந்து வெங்காயம் வாங்க போகிறோம், உள்ளி வாங்க போகிறோம், பல்லாரி. வெங்காயத்துக்காக ஒரு வீடியோவான்னு வெங்காயத்தில் ஆட்சியே கலைஞ்ச ஹிஸ்ட்ரியில் இருக்கு. எப்படின்னா இப்போ நாங்கள் வந்து இதில் போய் ஒரு இதுக்கு முன்னால் போட்டிருக்கேன் அந்த ஃபார்ம் ஹோம்ஸ் எல்லாம் ஃபுல்லாக எடுத்து. ஸோ அந்த ஃபார்மில் தான் போய் வாங்க போகிறோம். வெங்காயத்தை சாகுபடி செய்யக்கூடிய நேரத்தில் போய் வாங்க போகிறோம். ஏன்னா போன தடவை நாங்கள் போய் வாங்கி எங்களுக்கு கிறிஸ்மஸ் வர ஆகஸ்ட் வாங்கினது, கிறிஸ்மஸ் முடிய எங்களுக்கு வந்து நல்லா போச்சுது கேட்டிங்களா? சூப்பரான வெங்காயம், அழுகவே செய்யாது, ரொம்ப நல்லாயிருக்கும். கொடுத்த விலைக்கும் ரெட்டிப்பான பலனை எங்களுக்கு தந்தது. நாங்க நம்பவே இல்லை எஃபெக்டிவா இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. இதயங்கள் இணைந்திட வாழ்க்கை அமைந்திட bestmarriagematch.com. எல்லாரும் இப்போ மொரக்கோ வீடியோ பார்த்து அப்படியே வட ஆப்பிரிக்கால கறங்கிக்கிட்டு இருப்பீங்க. இப்போ வந்து இங்கிலாந்து வந்தாச்சு. அந்த இங்கிலீஷ் வெதர் இஸ் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. இங்கேயும் பயங்கரமான வெயில் தான் சுட்டரிச்சிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் நாளைக்கு தான், இன்னும் 10-15 நாளைக்கு தான் அந்த வெயில். bestmarriagematch.com இணைய திருமண சேவையின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கும் ஒரு சூப்பரான ஒரு வருடம் வந்திருக்கிறோம். இன்னைக்கு நம்ம கொண்டு வந்திருக்கிற வரன் யாருன்னு பார்க்கலாமா? இவங்க ஒரு பெண், இவங்களுக்கு வயது 28, கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர். இவங்க ஒரு தமிழர். இவங்க MS in டேட்டா சயின்ஸ் முடிச்சுட்டு யூகேல டேட்டா அனலிஸ்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களை பற்றியான முழு விவரங்கள் தெரிஞ்சுக்கணும், இல்லை இவங்களை டைரெக்டாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் bestmarriagematch.com அப்படிங்கிற அந்த வெப்சைட்டில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் BMM202-502-12930 இந்த நம்பரில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா இவங்களை பற்றியான முழு விவரங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இவங்களை டைரெக்டாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இவங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் நல்ல மணமகன் வந்துட்டு நம்முடைய வாழ்த்துக்கள். பாருங்கள், இப்போ நம்ம வந்து அப்படியே வந்து ஏன் மக்களே டவுன் சென்டர் ட்ரிங்க்கு வந்திருக்கோம். ட்ரிங்க் போன வருஷம் வீடியோவில் இந்த மாதிரி ட்ரிங்க்னு இது பண்ணிட்டு கிடந்தல. இது யாருக்கு ஊர் தெரியுமா? இந்த ட்ரிங்குங்கிற ஊர் வந்து முன்னாள் USA அமெரிக்கா ஜனாதிபதி ஜார்ஜ் வாஷிங்டனோட தாத்தா ஊர். அவர் தான் கடைசியாக இங்கே வாழ்ந்தவர். அவர் அங்கேருந்து அப்படியே அவங்க குடும்பமாக நம்ம USA அமெரிக்காவுக்கு குடிபூந்தவன் தான். அதுக்கப்புறம் அப்படியே அவங்க குடும்பம்லாம் அங்கே தான் இருக்குது. இதுதான் அவங்க ஊர் கேட்டிங்களா? ட்ரிங்குங்கிறது ட்ரிங்க். அவருடைய பேர், அவங்க தாத்தாவோட பேர் வந்து என்ன தெரியுமா? ஜான் வாஷிங்டன். ஓகே, அவருடைய 76வது வயதுல தான் நம்ம ஜார்ஜ் வாஷிங்டன் பிறந்திருக்கிறாரு. இங்கேருந்து அவங்க கப்பல்லே இங்கேருந்து போயிட்டாங்களாம் ஊர். அப்பமெல்லாம் வந்து பஞ்சம் பழைக்க போகிறவங்க தானே இன்னொரு நாட்டுக்கு. நம்ம பஞ்சம் பழைக்க போகிறோங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க அது இங்கிலீஷ் ஹிஸ்டரியில் படித்தா அழகா இவங்க வந்து பிஸ்னஸ்க்காக எங்கே போனாங்க அழகா எழுதியிருப்பாங்க. இப்போ நம்ம சொல்லிக்கலாம், நம்ம பஞ்சம் பழைக்க வந்தவங்க நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நாட்டுக்கு சேவை செய்ய வந்திருக்கோம் அப்படித்தான் சொல்லணும். பிஸ்னஸ் பண்ண போனோம் கூட சொல்ல மாட்டாங்க. அந்த கண்ட்ரிலாம் பூவரா இருந்துச்சு, அதை டெவலப் பண்ண போனோம். டெவலப் பண்ணிருக்கிறாங்கல்ல, அதை நம்ம மறக்கவே முடியாது. அது உண்மைதான். இப்போ நான் ஆங்கிலேயர்கள் இருந்த காலத்துல நம்முடைய ஊர்லயே சென்னையில கூவம் எப்படி இருந்துச்சு? இங்கிலீஷ்காரங்க போனாங்க, அதுக்கப்புறம் கூவத்துக்கு நிலைய நீங்க பார்க்கணும். நீ இப்போ வந்து பரவாயில்ல, ஜோசப் விஜயாவது வந்து அதை வந்து கொஞ்சம் நல்லாக்கு வரான்னு பாப்பா நல்லாக்குவேன்னு சொல்லி அவர் வந்து இது கொடுத்துருக்குறாரு. ரொம்ப அருமையான ஒரு வாக்குறுதி அது. பாருங்க, எப்படி வச்சிருந்த நாட்டை எப்படி ஆக்கிட்டோன்னு பாருங்க. அதுதான் மனசு பொறுக்காம தாங்க சொல்லுது கேட்டிங்களா? அந்தலையே அன்னைக்கே வந்து ஏசாங்க. கண்டிப்பா செய்வார்னு நம்பிக்கை இருக்கு. விஜய் ஆட்சியிலே வந்து கோவத்தை சரி பண்ணி அதில் போட்டை விட்டு அதில் விஜய் போவார் ஒரு நாள், அதை நம்ம தம்ப்நெயிலாக போட்டு வீடியோவை போட போகிறோம் பாருங்கள். இந்த ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிங்க்லேருந்து ஒரு 10 மினிட்ஸ் இதில் தான் இருக்குது. இருங்க, ஒரு மெசேஜும் கூட சொல்கிறேன்.
இவன் பார்த்தீங்கன்னா நம்ம வைத்த பல வேண்டுதல்கள் விண்ணப்பங்கள் நம்ம போட்ட வீடியோ எல்லாம் ஜோசப் விஜய் அவரை வந்து போய் அணுகி இப்போ வந்து அவங்க வந்து குடும்பம் ஒன்றாக சேரப்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மிகப்பெரிய எடுத்துக்காட்டு இது. ஓகே, ஸோ கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தாலும் மனசுக்குள்ள பல இதுகள் இருந்தாலும் எனக்கு அது ஒன்று சேரணும், அதை நோக்கி தான் நம்ம மற்றவங்க சொல்கிறவங்களும் அவங்க ஒன்று சேர்றதை நோக்கி தான் நம்ம வந்து சொல்லணுமே தவிர அவங்க பிரிஞ்சு போகிறத பற்றி என்னைக்குமே பேசக்கூடாது. ஸோ வெரி ஹாப்பி ஃபார் ஜோசப் விஜய். வேண்டிக்கலாம். அதாவது நம்ம வீட்டிலேயே பாக்குறோம், ஒரு அப்பா அம்மா நல்லா இருந்தா பிள்ளைங்க சந்தோஷமா இருப்பாங்க, பிள்ளைங்க சந்தோஷமா இருந்தா குடும்பம் சந்தோஷமா இருக்கும், அந்த ஊரு நல்லா இருக்கும், அந்த நாடு நல்லா இருக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு நாட்டோட தலைவன் ஒரு சந்தோஷமா குடும்பமா பிள்ளை குட்டிகளோட இருக்கும்போது எல்லாரும் அதனுடைய பயனடைவோம். அதனால கடவுள்கிட்ட நல்ல வேண்டி நாங்க நல்ல வேண்டிக்கிட்டேன். ஏன்னு கேட்டீங்கன்னா பாவம் சங்கடமா இருந்துச்சு இது. அது இப்போ அவங்க சேர்ந்த பிறகு எவ்வளோ மக்களுக்கு ஏதோ தங்கள் குடும்பத்திலேயே யாரோ பிரிஞ்சவங்க சேர்ந்த மாதிரி அவ்வளோ அவங்க கொண்டாடுறாங்க. ஸோ இட்ஸ் a wonderful எக்ஸாம்பிள். இது அவர் he set an example for the community தான் நான் சொல்வேன். பார்த்தீங்கன்னா எப்பா ஓகே க்ரோ ஃபார்ம் வந்தாச்சு. இதெல்லாம் இந்த ஹேரோ வெம்பிளி இதுக்கெல்லாம் பக்கம் ஒரு 40 minutes டிரைவ் தான். இன்னைக்கு வந்து சாட்டர்டேனால 9 to 5 o'clock க்ரோ ஃபார்ம். இதுதான் இந்த ஃபார்ம் தான். ஓகே, இது நீங்க கூகுள்ல அடிச்சால வரும், க்ரோ ஃபார்ம் ஹார்ட்ஃபோர்ட் ஷேர்னு அடிச்சா வரும். இங்க பாரு, இங்க வந்து போட்டுருக்கு என்னென்ன இருக்குன்னு சொல்லி. இந்த சீசன்ல என்னென்னலாம் பம்ப்கின், பீட்ரூட், கேரட், பொட்டேட்டோ, ஆனியன்ஸ், கார்ஜெட்ஸ், ஸ்பினாச், ஓ காஷ், ரன்னர் பீன்ஸ் எல்லாம் இருக்குது, ஃப்ரெஞ்ச் பீன்ஸ். இதில் வந்து 10 miles per hour தான் போகணும். இது அங்கே மொரக்கால இருந்த மாதிரி இருந்து இருக்க, மொரக்கால வந்து அந்த அகாஃபே டெசர்ட்லாம் போன மாதிரி இருக்குது. உள்ளே போய் காணிக்கிறேன். ஆமாம், வண்டி வந்து ஒரு 3 சக்கர வண்டி வச்சுருக்கலாம். இனி இது வந்து 2 கை பிடிச்சிக்கிட்டே இது பார்த்தீங்கன்னா ஒரு 80 ஏக்கர்னு சொல்கிறாங்க. தெரியல 80 ஏக்கர் இருக்குமா? இது அதிகமாகவே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இதில் எழுதி போட்டிருக்கு பாருங்கள், பிளாக்பெரிஸ் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் இந்த சைடு ஓடி போகணும், வேறு வெஜிடபிள்ஸ்லாம் அந்த சைடு ஓடி போய் இதெல்லாம் எழுதி போட்டுருக்குறாங்க. நம்ம இப்போ நம்மளுடைய ஏமே எண்ணெய் வந்து வெங்காயம் வாங்குறது நோ என்ட்ரி, இதெல்லாம் இன்னும் ஆகலை. அதனால் நோ என்ட்ரி. சின்ன பிள்ளைங்களாம் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. இங்கே வெங்காயம் இங்கே இருக்குதுப்பா, இங்கே இருக்குது வெங்காயம். எப்படி வெங்காயம் கிடக்குதுன்னு பாரு. போனதில் அந்த பிள்ளைகள்லாம் ஓடி வந்துச்சு. எங்கள் பக்கமாக 2 பேர் வரல. இது ஃபுல்லாக வெங்காயமுங்க அப்படி கிடக்குது. ஸோ ஆமாம், போன தடவை நம்ம வந்து பார்த்தோம்ல. ஸோ என்னவோ வேஸ்ட் லேண்ட் போல் இருக்கு. ஆனால் எல்லாம் முத்தான வெங்காயங்கள். இங்கே பாருங்க, ரொம்ப நல்ல வெங்காயம். அதனால தான் நான் அந்த தடவை ஓடி வந்துட்டேன். பாருங்க, அப்படி வெங்காயம் ஜம்முன்னு வெங்காயம்லாம். சரி, கொஞ்சம் பொறுக்கிடலாமா? ஆமாம் பொறுக்கிடலாம். பாருங்க, அப்படி கிடக்குது பாருங்க. இதெல்லாம் நல்ல குட் குவாலிட்டி வெங்காயம். இந்த பிள்ளைகளை கூப்பிட்டேன், வரமாட்டேன்ருச்சுவா, நல்லா தூங்கிட்டு இருக்கிறானுங்க. ஆகஸ்ட் ஆண்டன் தூக்கம், ஆகஸ்டின் படிப்பு. ஓகே, என்ன இருக்கு பாரு, எடுக்கலாம் வாங்க. இது எப்படின்னா அது இதில் உள்ள தத்துவம் இல்லை, என்னது இது பாயிண்ட் என்னன்னா, அவங்க ஏற்கனவே பறிச்சு போட்டிருப்பாங்க. கேட்டிங்களா? இங்கே பாருங்க, இதெல்லாம் தோண்டி விட்டு தான் அப்படியே இருக்கு பாருங்களேன். நம்ம வந்து அதை பார்த்து எடுத்துக்கணும். ஆனால் சிலதெல்லாம் நம்ம பார்த்து தான் எடுக்கணும். ஏதாவது 1-2 அழுகி இருக்கும், அதை பார்த்து எடுக்கணும். அது மாதிரி இந்த வெங்காயம் எடுக்கும்போது கொஞ்சம் ஒரு மீடியம் சைஸ் எடுத்துக்கணும். பெரிய சைஸ் எடுத்தால் நமக்கு ஒரு 5 கிலோ 6 கிலோ வாங்கினா அது ஒரு 4-5 இடத்துலேயே அது அந்த கிலோ இதாயிரும். இந்த பாருங்க, சிலது அழுகி கிடக்கு பாருங்க. ஸோ இந்த சைஸ் நல்லா இருக்கு. நம்ம வீட்டுக்கு பெருசா நம்ம ஒரு நேரத்துக்கு யூஸ் பண்ண மாட்டோம்ல. அதான் சின்ன வெங்காயம் இருக்கான்னு தெரியல, பார்க்கணும். அங்கே இருக்கும், அந்த சைடு இருக்கும், அங்கே போய் பார்ப்போம். இது எங்களுக்கு நல்லா போச்சு. இது போன தடவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது டேஸ்ட்டு வேறு. இது இல்லை, நம்மளை எப்படிலாம் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் ஏமாத்துறாங்கல்ல. இது ஒரு பவுண்டு தான் 1 கிலோவுக்கு. சீப்பு தான், ரொம்ப சீப்பு தான். இது பாரு, இது ஓகேவா? ஃப்ரெஷ்ஷான இடத்துக்கு வந்துட்டு கொஞ்சம் அதில் இது இருந்தாலும் எடுக்கக்கூடாது. எப்படின்னு பாருங்கள், இயற்கை வந்து எப்படி தருது. நல்லா இருக்குது. போன தடவை வந்து பிள்ளைகள் வந்து ஓடி வந்து அங்கங்கே ஓடி போய் எடுத்துக்குவேன். இந்த தடவை வரமாட்டேன், எங்களை ஓட விட்டுருவீங்கன்ட்டு அதுவும் அங்கே இருந்துக்கிட்டுவேன். பெரிய பிள்ளைங்க ஆகிட்டா அப்படித்தான். சரி, அவங்களுக்கு ரெஸ்ட் வேணும். அவங்களுக்கு ரெஸ்ட்டுன்னு இல்லை, அவங்களுடைய வேலை அவங்களுக்கு பெருசு. சூப்பராக இருக்கு பாருங்க. போய் பேக்கில் போய் போட்டு பயங்கர மனம். நம்ம வீட்டில் பார்த்து வச்சா இப்படி வராது. இது சும்மா மானாவாரியம். சும்மா அவங்க எவ்வளவு என்ன மாதிரியெல்லாம் உரம்லாம் போட்டு எடுத்து இது நிலத்தை எவ்வளோ இது பண்ணியிருப்பாங்க. இவருக்கு இது பண்ணாலும் இல்லை, எனக்கு ரொம்ப
ஒரு சந்தோஷமா இருக்குது. நீங்க பாருங்க எல்லாம் ஃப்ரெஷ் வெங்காயம் அப்படியே கிடக்குது பாரு. இது கீழே அப்படியே கொஞ்சம் அதை கொஞ்சம் இது பண்ணிடுங்க. புதையல் போல அப்படியே கிடக்குது பாருங்க. அவங்க புடிங்கெல்லாம் வைக்கல, நான் முதல்ல புடுங்கி வச்சிருந்தாங்கன்னு நினைச்சேன். அது அப்படியே அது அது ஆயிடுச்சு. இது மழை பெஞ்சதுன்னா எதுவும் ஆயிருமான்னு தெரியல எனக்கு, தெரியல. எல்லாம் அப்படி 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 இது 2-3 மாசத்துக்கு அப்படி கிடக்கும் இந்த வெங்காயம். 3 நான் போனதுல 4 மாசம்ப்பா, 4வது மாசம் வரை நான் வந்து பாருங்க அப்படியே விட்டு எடுத்து போடுறோம். ஆனா கொஞ்சம் காற்றோட்டமான இடத்துல நீங்க வச்சிடணும், இல்லைன்னா வந்து இது இப்போ பல சைஸ் வெங்காயம், இதெல்லாம் பெரிய பெரிய வெங்காயம். இங்கே பாரு, இங்கே பாரு, இந்த வெங்காயம்லாம் பெருசு. ஓ, நம்ம இதெல்லாம் எடுத்துகிட்டு போகணுன்னு அவசியம் இல்லை, பெருசு நான் எடுக்கலை. ஓகே, இதெல்லாம் பெருசு, ரொம்ப பெருசு. ஒரு 4-5 கிலோவுக்கு எடுத்துருக்கோம். ஆமாம், இனி அந்த சவத்த வெங்காயம் அங்கே இருக்கான்னு, ரெட் ஆனியன் அங்கே இருக்கான்னு பார்க்கணும், இல்லைன்னா திரும்பியும் வந்து ஒரு 6-10 கிலோ எடுக்கலாம். இது என்னதுப்பா? இது என்ன இவ்வளோ எடுத்துருக்கப்போம்? எது என்னது? இது வெள்ளரிக்காய். ஓ, இது நம்ம ஊர் வெள்ளரிக்காய், இந்த நாட்டு வெள்ளரிக்காய். இது வந்து இங்கே உள்ள வெள்ளரிக்காய் இல்லை, நாட்டு வெள்ளரிக்காய். இல்லை, எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஃபுல்லும் வெங்காயம் உள்ள ஒரு ஃபார்ம் வந்து இந்த ஒரு ஃபார்ம் தான் நினைக்கிறேன், இங்கனோடி. இது அவுட் சைட் லண்டன் நிறைய இருக்கும், பட் இங்கோடி இதான் நினைக்கிறேன். வெங்காயம் வேற எங்கேயும் நான் பார்த்ததில்ல. இருந்தா சொல்லுங்க, இருக்கலாமா இருக்கும், நமக்கு தெரியாம இருக்கலாம். இதெல்லாம் வெங்காயம் ஆயிரக்கணக்கான கிலோ இருக்கும். அப்படி பச்சை அடி ஃப்ரெஷ்ஷா இருக்குது. அப்படி நல்லா எடுத்துட்டு போறாங்க ஆளுங்க. எனக்கு மனசே தாங்கல, அவ்வளவு நல்லா இருக்கு. விட்டா நான் பெரிய இதை எடுத்துட்டு வந்து ஃபுல்லாவே கொண்டு போயிடுவேன். ஏன்னா இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, அப்படி சும்மா அப்படி ஃப்ரெஷ்ஷா. அண்ட் ப்ரைஸும் அவ்வளோ சீப்பு இந்த விலைக்கு. என்ன அது, இந்த வெங்காயம் வந்து நம்ம ஊர் வெங்காயத்தோட டேஸ்டா இருக்குது தெரியுமா? ஆமா ஆமா, நல்லா டேஸ்ட். ஆமாம், இது வந்து நம்ம ஊர் வெங்காயத்தோட டேஸ்ட்டாக இருந்தது. நம்ம ஊர் அந்த பாம்பே வெங்காயம் இருக்குல்ல, அதை விட டேஸ்ட்டாக இருந்தது. ஓகே, லெட்ஸ் கோ. அங்கே போய் பார்த்துட்டு மற்ற வெரைட்டி வெங்காயம் இல்லைன்னா இங்கே வந்து திருப்பி எடுத்து. சரி, இதை கொஞ்சம் பிடிக்குது. சரி, அட்லாஸில் மலையாறுன மாதிரி இங்கே மலையாறுவேன்னு நினைக்கிறீங்க, பிடிக்கிறீங்க. நானும் நிறைய தூரம் நடக்கணும்னு நினச்சேன். அதுக்கு பக்கத்துலேயே வந்து ரெட் ஆனியன், ரெட் ஆனியன் இது நல்ல டேஸ்ட்டாக. சாலடுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுதான் வந்து சவத்த வெங்காயம், ரெட் ஆனியன்னா. இது பார்த்திங்கன்னா இதுக்கு தான் வந்து இங்கே வந்து பயங்கர மோசம் கொடுத்தது. விலை அதிகம், விலை அதிகம். இது விலைக்கு சேம் தான் விலை, பட் இங்கே வந்து பாப்புலாரிட்டி தானே. இங்கே உள்ள இங்கிலீஷ்காரங்களாம் நிறைய தான் வாங்குவாங்க. அதனால் வந்து உங்களுக்கு வெள்ளை வெங்காயம் நிறைய கிடந்தது தானே, இது கொஞ்சம் கம்மியாக தான் கிடக்குது. எல்லாம் பறச்சிட்டு போயிட்டாங்க. என்ன நல்லா இருக்குது, எப்படி இருக்குன்னு பாரு. அப்படியே இருக்கு, அப்படியே இருக்கு. பறந்து விரிந்த நிலங்களிலே வெங்காயத்தை பறிக்க வந்திருக்கிறோம். வெங்காய நிலமாக இருக்கிறோம். பாருங்க, எல்லாம் அங்கே பறிச்சுட்டு இருக்காங்க மக்கள், நிறைய ஆட்கள். ஆக்சுவலாக பெரிய ஃபார்ம்ஸ்லாம் மிஷின் வச்சு இதெல்லாம் வெங்காயத்தெல்லாம் எடுப்பாங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த ஒரு சின்ன கிளிப்பை ஆட் பண்ணுறேன் பாருங்களேன். இப்போ வந்து இது வந்து யாருக்குமே வந்து ஒரு எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு இதாக இருக்குது. அதை வெங்காயத்தை விளைய வச்சு இதை கொண்டு மார்க்கெட்டில் கொண்டு விற்கணும்னு இல்லை, இப்படியே போட்டாங்க, மக்கள் வந்து வாங்குறாங்க. ஒன்லி திங் இவங்க வந்து அட்வர்டைஸ் பண்ணுவாங்க, இங்கே வெங்காயம் இருக்குது, வாங்க வந்து வாங்குங்க, அவ்வளோதான். ஆளுங்களும் வந்து வாங்குறாங்க. விலையும் நல்லா சீப்பாக கொடுக்க முடியுது, மிடில் மேன் இல்லாததுனால, மேனுங்கெல்லாம் இல்லாததுனால. ஒரு கிலோவுக்கு ஒரு வெங்காயம், இவ்வளோ ஃப்ரெஷ் வெங்காயங்கிறது 1 பவுண்டுங்கிறது ரொம்ப சீப்பான ப்ரைஸு. எல்லாருக்கும் வந்து எல்லாரும் சந்தோஷமாக இருக்க முடியுது பாருங்க. மக்களும் சந்தோஷமாக இருக்க முடியுது, வியாபாரியும் சந்தோஷமாக இருக்க முடியுது. அதுக்கு பிறகு இதை அதாவது இது கான்செப்ட் எப்படின்னா, விவசாயியே விற்கிறது. ஏன்னா இது கடல்ல மிடில் மேன், அப்பர் மேன், ஹையர் மேன்லாம் கிடையாது, விவசாயி தான் விற்கிறது. கேட்டுங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ வாங்கியிருக்கோன்னு பாருங்கள். இது எத்தனை கிலோ வரும்னு தெரியாது. இது ஒரு 4 கிலோ, அது ஒரு 3-3.5-4 கிலோ வரும்னு நினைக்கிறேன். இனி நம்ம கார்டனில் வந்து ஷெட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் நம்ம இதை வந்து பதுக்கி வைப்போம். நான் போய் காணிக்கிறேன் எப்படி நாங்கள் வைக்கிறோன்னு இதெல்லாம். கேட்டிங்களா? இங்கெல்லாம் ரன்னர் பீன்ஸு,
அப்படி ரன் ஆகுது பார்த்தீங்களா, ரன்னர் பீன்ஸ். ரன்னர் பீன்ஸ் ஃப்ரெஞ்ச் பீன்ஸ்க்கு வித்தியாசம் என்னன்னா, ரன்னர் பீன்ஸ் இப்படி மொந்தமாக இருக்கும், ஃப்ரெஞ்ச் பீன்ஸ் கொஞ்சம் ஒல்லியாக இருக்கும். அந்த பக்கம் கிடக்குது. நம்ம வீட்டில் இதெல்லாம் கிடக்குது கேட்டிங்களா. அதனால் இது எனக்கு தோணுது எங்கள் வீட்டில் இங்கே விட நல்லா வரும்னு. இங்கே பாருங்கள், இது கொஞ்சம் ஆனால் கொஞ்சம் கஷ்டம் தான். இது அவங்க பறிச்சுட்டு போட்டால் இதெல்லாம் நல்லா முத்தி அப்படியே போயிருங்க. இதுவே முத்தி போயிடுச்சு பாருங்கள். இல்லை அவங்களும் இடையில படிப்பாங்கன்னு நினைக்கிறேன். பறிச்சு அவங்க முன்னால் வச்சுருக்குறாங்க, விலைக்கு வச்சுருப்பாங்க, விலைக்கு கொடுப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் நல்ல ஒரு கான்செப்ட் இது, அடிப்படையான கான்செப்ட். நல்லா ஒரு மனதுக்கு நிறைவாக இருக்குது. நான் அடிக்கடி சொல்கிறேன், வீக்கெண்ட் வந்து டக்குன்னு இதை வாங்கிட்டு போனாங்கன்னா அந்த வாரம் ஃபுல்லாக நம்ம வந்து அட்லீஸ்ட் இந்த சம்மர் டைம்லேயாவது நல்லா ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம். வீட்டில் வெஜிடபிள் வைக்க முடியாதவங்களாம் இங்கே வரலாம். வீட்டில் வைக்க முடிஞ்சாலும் நமக்கு இல்லாத வெஜிடபிள்ஸு இங்கே எல்லாமே வச்சுருப்பாங்க, பெரிய பெரிய அளவில் வச்சுருப்பாங்க. இது தண்ணியில் வந்து 5 மணி ஆக போகுது, சொட்டு நீர் பாசனம்னு நினைக்கிறேன். அப்படியே அடியில் கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. மக்களே இங்கே பாருங்கள், வெள்ளைக்காரனா சும்மாவா மக்களே. இங்கே பாருங்கள், கேரட் மட்டும் இல்லை, அதை குத்தி தோண்டி எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஃபோர்க்கும் வச்சுருக்கு கேட்டிங்களா. அது இல்லைன்னா அழுகுறது எடுக்காது, அதனால் எடுத்துட்டு இங்கே வந்து விட்டுருங்க அப்படின்னு போர்டு போட்டு லீவ் ஆல் ஃபோக்ஸ் ஹியர் அப்படின்னு. ஆமாம், இங்கே எல்லாம் எடுத்துட்டாங்க பாருங்க, இதெல்லாம் எடுத்துட்டாங்க. இது நல்லாயிருக்கும் உங்களுக்கு வந்து சண்டே ரோஸ்ட் பண்ணுறவங்களுக்குலாம் அந்த சின்ன சின்ன கேரட் அந்த மாதிரி ஃப்ரெஷ் கேரட்ஸ் வச்சு சாப்பிட்டிங்கன்னா பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இந்த செடிகள் இருக்குது பார்த்தியா, கேரட் செடி, இதுதான் குத்தி எடுக்கணும். ஓ, இதைத்தான் குத்தி எடுக்கணும், இதான் கேரட் செடிகள். ஓகே, குத்திடுவீங்களா? தெரியல, பார்ப்போம். இங்கே பாருங்கள், காட்சஸ் பாருங்கள். மக்களை இது வந்து இங்கே பயங்கரமாக கிடக்கும் கேட்டிங்களா. இங்கே பாருங்க, ஓ சும்மா அப்படி கிடக்குது. ஐயோ பாவமாக இருக்குது பார்க்க. என்ன விளைஞ்சதில் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்காங்க. இங்கே பாரு, இங்கே மேலே எடுத்து வச்சுருக்காங்க. ஏன்னா அது 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 பிடுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்னு நினைக்கிறேன், பெரிய காம்பு. அதனால் அவங்களே எடுத்து வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசு பாருங்கள். வா, செடியோடு இருக்குது இங்கே, செடியில். ஓகே, வாங்க போகலாம். பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்குகளின் ராஜ்யம் கேட்டிங்களா. ரெட் பொட்டேட்டோ, சிவத்த பொட்டேட்டோ, ஒயிட் பொட்டேட்டோ இருக்குது. நம்ம வீட்டில் பொட்டேட்டோ வளர்ந்து குமிஞ்சு கிடக்கு கேட்டிங்களா. அதனால் இங்கே வந்து நாங்கள் பொட்டேட்டோ எடுக்கலாம். ஆக்சுவலி ரெட் பொட்டேட்டோ எடுக்கலாம் தான், இனி குத்தி தோண்டிட்டு கிடக்கணும். அதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க பாரு பொட்டேட்டோ. சரி, நம்ம தேவையானது எடுத்தாச்சு, வேண்டியது போமா. ஆக்சுவலி நாங்கள் வெங்காயத்துக்கு தான் வந்தோம். ஓகே, சரி, எனக்கு போகலாம். இதுங்கன்னா இது மட்டும் இல்லை, இது மாதிரி நிறைய வெஜிடபிள்ஸ் இருக்குது. அந்தந்த சீசன் வரும்போது அங்கே அங்கே பிறகு நோ என்ட்ரின்னு போட்டிருக்கிறாங்க. இனி அதில் அங்கே உள்ள வெஜிடபிள்ஸோட சீசன் அது எல்லாம் விளைஞ்சி வரும்போது அதை திறந்து விடுவாங்க. அப்போ நம்ம அங்கே போகலாம். அப்படி போர்ஷனாக திறந்து விடுவாங்க. பார்த்தீங்கன்னா கூட்டம் இப்போ வந்து இப்போ மூட போகிறாங்க. ஆனாலும் ஆட்கள் வந்து பறிச்சுக்கிட்டு எடுத்துக்கிட்டு எல்லாம் ஃபேமிலியாக வந்து இது ஒரு டே அவுட் மாதிரி வந்து நல்ல. ஆனால் இங்கே வந்து நீங்கள் சாப்பாடெலாம் வந்து கொண்டு வந்து வச்சு சாப்பிடக்கூடாது கேட்டிங்களா. அதுக்கு கிளியராக எழுதி போட்டிருக்கிறாங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. நம்ம ஆளுகள் வந்தால் அப்படி கொண்டு வந்துடுவாங்க. இது பார்த்தீங்கன்னா அங்கே அந்த மலை முடிய இருக்குது, கடைசி முடிய. ஆனால் அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு பீட்ரூட்லாம் கிடைக்கும். இப்போ போகிறதுக்கு வந்து உள்ள சார்ஜ் இல்லை கேட்டிங்களா. இது ஃப்ரீ. உள்ளே வந்து நீங்கள் பார்க்குறதெல்லாம் ஃப்ரீ. ஒன்லி நீங்கள் இதில் வெஜிடபிள் வாங்கினா மட்டும்தான் உங்களுக்கு காசு. பார்த்தீங்கன்னா 15 பவுண்டுக்கு நான் வெங்காயம் வாங்கிட்டேன். 7 கிலோ ரெண்டும் கரெக்டாக எடுத்துருக்கோம். 7.5 கிலோ, 1 7.5 கிலோ, இன்னொன்று 7 கிலோ கரெக்டாக இருந்துச்சு. இது ஒரு ஐஸ்கிரீம் தான் விலை கூடுதல, 3.5 பவுண்டு. நல்லா திருப்தியாக இருக்குது. எப்படி ஒரு 3 மாதத்துக்கு வரும்னு நினைக்கிறேன். 3 கூடுதலாக வரும். சூப்பராக நம்ம வெங்காயம் வாங்கிட்டோம் வெஜிடபிள் ஃபார்ம்லேருந்து. இனி வீட்டில் போய் இதுகளை வந்து அடுக்கி புறக்கி வைக்கிறது தான் வேலையாக இருக்கும். என்னென்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு இப்போ வந்து எங்களுக்குலாம் நோட்டீஸ் வந்துருக்குது. அதாவது ஒரு நாட்டில் பஞ்சம் வந்தால் எப்படி நோட்டீஸ் வரும், அதே மாதிரி தான் நோட்டீஸ் வந்துருக்குது. அதாவது தண்ணியெல்லாம் நீங்கள் வந்து பார்த்து செலவழிங்கன்னு. இந்த மாதிரி காய்கறி போடுறவங்கலாம் தண்ணி நீங்கள் செலவழிக்கலாம். ஆனால் சும்மா வீட்டில் வந்து இந்த புல்லெல்லாம் வச்சுருப்போம்ல, நம்ம புல் தரையெல்லாம் இருக்கும் இல்லையா, அதுக்கெல்லாம் வந்து தண்ணி வந்து ஹை ஃபோர்ஸில் உள்ள அந்த பைப்பை வச்சுலாம் யூஸ் பண்ணக்கூடாது. பக்கெட்டில் வந்து பிடிச்சி தான் நீங்கள் தெளிக்கணும். இந்த நீள பைப்பெல்லாம் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்து ஹோஸ், அதுக்கு பேர் ஹோஸ் தானே. நம்ம நிறைய பேருக்கு தெரியாதுல்ல, அதுக்கு தானே சொல்கிறேன். பூந்தொட்டிகளுக்கு போடக்கூடாது. இந்த மாதிரி நிறைய இதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி நீளமான அந்த பைப்பு போட்டு, அந்த ஹோஸ் பைப்பு போட்டு அடிக்கக்கூடாதுங்கிறது வந்து வந்திருக்குது. ஸோ அதனால் எல்லோரும் நிறைய பேருக்கு இது உங்கள் வீடுகளெல்லாம் வந்திருக்கும். யூகேல நீங்கள் பார்த்துக்கோங்க, லெட்டரில் தான் வரும், வேறு எதுலேயும் வராது. நமக்கு அதை பார்த்துக்கோங்க. ஏன்னா அது வந்து கண்டுபிடிச்சாங்கன்னு வைங்க, நம்ம இந்த ஹோஸ் பைப்பு போட்டு அடிக்கிறத கண்டுபிடிச்சாங்கன்னா 1000 பவுண்டு ஃபைனு.
1 2 போட்டு கிடையாது, 1000 போட்டு ஃபைன். இமெயில பதிவுனால இமெயிலே வாங்கும். அதே போல வந்து இந்த நல்ல சொகுசா இந்த பாத்து ஸ்விம்மிங் பூல். இந்த சம்மர் சீசன்ல யூகே எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய வீடுகள்ல வந்து இந்த மாதிரி அவுட்டோர் பாத் டப் வச்சிருக்காங்க. அது இன்ஃப்ளேட்டபிள் பாத் டப் இருக்கும் இல்லையா, அதை அது மாதிரி வச்சுட்டு அதில் நிறைய ஃபுல்லாக தண்ணி இது பண்ணி போட்டுட்டு அதில் வந்து குளிக்கிறது. அதெல்லாம் வந்து நோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க எங்கள் கவுண்டிக்கு. இனி எங்கள் கவுண்டின்னு பார்த்தீங்கன்னா 3 ரிவர்ஸ் கவுண்டி, எப்போவுமே தண்ணி இருக்கக்கூடிய கவுண்டி. இந்த கவுண்டிலே இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஸோ மற்றபடி உங்களுடைய கவுண்டிஸ்லாம் பார்த்துக்கோங்க என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குதுன்னு. ஏன்னா பயங்கர இந்த தடவை வந்து நிறைய வெயிலுக்கு தகுந்த மழை இல்லை, மழையே கிடையாது. இல்லைன்னா வந்து இப்போலாம் அதாவது 2 நாளைக்கு என்னதான் சம்மர் டைமாக இருந்தாலும் ஒரு 2 3 நாளைக்கு ஒரு தடவை மழை இருந்துக்கிட்டே இருக்கும், அப்படி தானே? இந்த தடவை எதுவுமே இல்லை. அதனால வந்து யூகேல வந்து பஞ்சம் மாதிரி தான் இருக்குது. விவசாயிகள்லாம் வந்து நெஞ்ச கையில் பிடிச்சிட்டு தான் இருக்கிறாங்க. எந்த விளை அடுத்தது வந்து தண்ணி வருதோ, இன்னும் அடுத்து வின்டர் வெஜிடபிள்ஸ் போடணும் அவங்களுக்கு. விவசாயிகள்லாம் நெஞ்ச கையில் பிடிச்சிட்டு தான் வச்சுட்டு இருக்காங்க. கேட்டிங்களா எப்படி வந்து நம்ம இது பண்ண போகிறோமோ? ஏன்னா அடுத்து வின்டர் வருது, வின்டர் வெஜிடபிள்ஸ்க்கான நிலங்கள்லாம் ரெடி ஆகும். ஸோ இந்த மாதிரி விவசாயம்னாலே எல்லா நாடுகள்லையும் கஷ்டம்தான். அதை அதில் போட்டு அந்த மேலேருந்து வரக்கூடிய அந்த மழையில தான் எல்லாம் இருக்குது, தண்ணியில் தான் எல்லாம் இருக்குது. நம்ம அங்கே இருங்க அந்த ஆடுகள்லாம் மேய்து எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க வாங்கிட்டு. நம்ம டிராக்டர் மேலே இவர் போய் அங்கங்கே போய் நீ பறிச்சிட்டு வருவாருன்னு நினைக்கிறேன். எதுக்கு போகிறாருன்னு தெரியல. எப்படி போயிட்டு இங்கே வந்து பக்கத்தில் ஒரு ஹிஸ்டாரிக் சர்ச் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதையும் போய் பார்த்துட்டு போகலான்றாங்க. இப்போ ஓப்பனாக இருக்குமா என்னன்னு தெரியல, முடிஞ்சால் போகலாம், இல்லைன்னா வந்து அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியதான். ஓகேக்கா. இப்போ பாருங்க, இது பக்கத்துலேயே வந்து ஒரு சர்ச் இருக்குன்னு வந்தோம். அங்கே பாருங்கள், இது வந்து பிட்ஸ்டோன்ஸ் சர்ச். இது வந்து 11th century, அதாவது 11வது நூற்றாண்டில் உள்ள சர்ச் எப்படி இருக்குன்னு பாருங்கள், சூப்பராக இருக்குது. இதெல்லாம் கல்லறைகளுக்கு உள்ளே தான் அங்கே எல்லா சர்ச்சுகளும் இருக்குது. உள்ளே போய் பார்ப்போமா எப்படி இருக்குன்னு. வெறும் ஸ்டோனால் மட்டுமே கட்டியிருக்கிறாங்க, வெறும் கற்களால் மட்டுமே கட்டியிருக்கிறாங்க. 11வது நூற்றாண்டுலேருந்தே இது இருக்குது. இல்லை ஏதோ பல ஹிஸ்ட்ரிலாம் போட்டிருக்குது, ரிங்கு அப்படி இப்படிலாம் போட்டிருக்கு. படிச்சு பார்த்தா இல்லை 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 இல்லை, அது இங்கே ஷோ நடக்குது. ஓ அப்படியா? ஓகே. ஆனால் விதவிதமான சர்ச்சுகளுக்கு இங்கிலாந்து தான் ரொம்ப விதவிதமாக இருக்கும் சர்ச்சஸ். அது வந்து அவ்வளவு நாளுக்கு முன்னாலே கட்டி அதை வந்து பராமரிக்கனாலே இதுக்கெல்லாம் நிறைய காசு தேவை. கேட்டிங்களா? இது வந்து சும்மா இல்லை, இது பழைய கட்டிடம் எப்படியே கட்டி விட்டுட்டாங்க அப்படின்லாம் கிடையாது. இது பராமரிக்கனாலே உங்களுக்கு வந்து ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் ஆகும். இதெல்லாம் கல்லறைகள் சூப்பராக இருக்குது. கல்லறைகளை பார்க்கும்போது பல பேய் கதைகள் தான் ஞாபகத்தில் வருது. ஐயா, கல்லறையில் யார் தான் பேர் இருக்கிறாங்க பாரு. 20 ஓ மை காட், இதெல்லாம் வந்து 1829 உள்ள கல்லறை. அப்படியா? அவங்க வாழ்ந்தது 1829. அங்கே 2 பேர் கல்லறையில இருந்து எழுந்து வர்றாங்க பாரு. சும்மா இருங்க, அப்படிலாம் பேசக்கூடாது. சூப்பராக இருக்குல்ல? இட்ஸ் க்ளோஸ்ட் ஐ திங்க். குட் ஈவினிங். Good afternoon, good evening. The church is not open until tomorrow. Oh, only tomorrow it's open. No, it's only open on Sunday. Yeah. In the afternoon. In the summer. Not in the winter. Oh no! Oh, winter not open. No heat. No heat. நல்லா இருக்கிறேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த சர்ச் வந்து வின்டரில் மட்டும்தான் ஓப்பன் பண்ணுவாங்க, சம்மரில் மட்டும்தான் ஓப்பன் பண்ணுவாங்க, கோடை காலத்தில் மட்டும்தான் ஓப்பன் பண்ணுவாங்க, வின்டரில் ஓப்பன் பண்ண மாட்டாங்க. ஏன்னா உள்ள ஹீட்டர் கிடையாது. சொன்னாங்கல்ல, நோ ஹீட்டர். இது அந்த காலத்தில் பண்ண சர்ச்னால ஹீட்டர் கிடையாது அப்படின்னு. மக்கள் இதையும் வந்து அப்படியே சூப்பராக எப்படி இருக்குன்னு பாருங்க, பழைய சர்ச். அப்பா செம்மையாக இருக்கு. இதெல்லாம் உண்மையாகவே எனக்கு பார்க்கும்போது புல் அடிக்குது. இங்கே பாருங்க, இது 4.5 வயசு பிள்ளை இவடைய கல்லறை. அது இந்த பழமையை பாதுகாக்கணும்னா நீங்கள் 1000 தான் நாங்கள் ட்ரெடிஷ்னல், நாங்கள் எங்களுக்கு வந்து இது இருக்குது அப்படின்னு சொன்னாலும் கூட அந்த பழமையை பாதுகாக்கணும்னா அது வந்து இங்கிலீஷ்காரங்களால் மட்டும்தான் உலகத்திலே முடியும், வேறு யாராலையும் முடியாது. இப்போ 2 பேர் வயசானவங்க வந்து இது ஃபுல்லாக
எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு காசா இதா ம். ஒண்ணும் அவங்க ஏன்னா நாளைக்கு எது மாசு எதிர்பார்க்கல. காலையில இருக்குது அதனால சுத்தம் பண்றாங்களா? ஆமா ஆமா அதனாலன்னு இல்ல அவங்க ரெகுலரா வந்து அங்க எழுதி போட்டிருந்தாங்களா வாலண்டியர்ஸ் ரெகுலரா வந்து க்ளீன் பண்ணுவாங்க. அதனால நீங்க டாக் எல்லாம் அங்க கொண்டு வரக்கூடாது, உள்ள டாக் பூவெல்லாம் போட்டுரும், அதனால கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்க இதா இருக்கிறாங்க. எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க, அட்டிபடியா இருக்குது. இப்படி ஒரு சர்ச்சை நான் கேள்விப்பட்டதே இல்லை. வின்டர்ல வந்து திறக்காம சம்மர்ல மட்டும் திறந்துருக்கக்கூடிய சர்ச்சஸ் கேள்விப்பட்டதே இல்லை. ஃபர்ஸ்ட் நானும் கேள்விப்பட்டேன். அப்ப வந்து என்ன அந்த ஃபெசிலிட்டிஸ் இதுல வைக்காம இருக்காங்க. வைக்காம அந்த இதை வந்து அப்படியே அப்போ அது பாதுகாக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு பாருங்க. ரொம்ப நல்லா உண்மையிலே எனக்கு இந்த இப்படி சொன்ன பின்னாடி உள்ள போய் பார்க்கணும் ரொம்ப ஆசையா இருக்கு. ஆசையா இருக்கு. ஆனால் சர்ச்சு திறக்கல. ரொம்ப நல்லா தான் இருக்கும், நல்ல பழைய சர்ச்சு. ரைட், போலாமா? இந்த சர்ச்சை பார்த்த மகிழ்ச்சியோட ஆண்டவரே ஏசப்பா உலக மக்களுக்கெல்லாம் நல்ல அறிவு கொடுங்க. இந்த இறந்த ஆத்மாக்களுக்கெல்லாம் பரலோகத்துல ஒரு நித்திய இடத்தை கொடுத்து அவங்களை சந்தோஷமா இளைப்பாற்றியை கொடுங்கள். இப்படி கல்லறைகளா வரும்போது அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கணும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நல்லா இருக்கு, நல்லா இருக்குது. ஓகே ஓகே போலாமா? ஓகே, அப்படியே நாங்கள் வந்து எல்லாம் வாங்கிட்டு எடுத்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இனி இதெல்லாம் போய் அடுக்கி எடுத்து வைக்கணும் கேட்டிங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து அதை நம்ம வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணலாம். சூப்பரான ஒரு அவுட்டிங்காக இருந்தது. ஸோ எல்லோரும் நிறைய வெங்காயம் சாப்பிடுங்க, அதனால பயனடைங்க. நாளைக்கு வந்து நம்ம கார்டனில் வச்சு ஏதாவது ஒரு வீடியோ எடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கிறோம். பார்ப்போம், கடவுளுடைய சித்தம். இந்த வாரம் வந்து பயங்கர ஹீட் வேவு, திரும்பியும் 30க்கு மேலே போகுது. என்ன பண்ணுறது, இப்படி தான் இருக்குது லைஃபு. ஸோ இங்கிலாந்துடைய லைஃப் இப்படி தான் இருக்குது. கொஞ்சம் வந்து தண்ணியெல்லாம் இல்லாதனால வெட்டாந்தரையாக அப்படி தான் கிடக்குது. கவர்மெண்ட்டுகள்கிட்ட அடிக்கடி நமக்கு வந்து இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் வந்துட்டு இருக்குது. தண்ணியை கம்மியாக செலவழிங்கன்னு. ஓகே, இந்த வீடியோட எங்கேயோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். until then bye.